ஒரு வேத பாடத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் கடந்து போகிறோம். வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை நம்மிலே சில சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சிலர் அதை அறிந்து கொள்ளவே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு வானத்திலிருந்து குறியலைகள், சிக்னல்ஸ் ஃப்ரம் ஹெவன். உங்கள் வேதாகமத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசியுங்கள். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவில் சுடர்கள் உண்டாக கடவுது. ஆகாய விரிவிலே சுடர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் உண்டாக கடவுது என்றார். எதற்காக? பகலுக்கும் இரவுக்கும் வேறுபாடு காணப்படத்தக்கதாக. 12 மணி நேரம் பொதுவாக நமக்கு பகல் இருக்கிறது, 12 மணி நேரம் இரவு இருக்கிறது. பகல் இரவு இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டாவது இந்த வானத்தில் உள்ள சுடர்களை வைத்து நாம் அறிந்து கொள்கிறோம். பகலினை ஆள சூரியன் படைத்தார், இறைவனை ஆள சந்திரனின் நட்சத்திரங்களையும் படைத்தார். அப்படியானால் பகலிலே நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா என்றால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பகலிலும் இருக்கின்றன. சூரிய வெளிச்சத்தினால அந்த நட்சத்திரங்களை நாம் காண முடிவதில்லை. வான்வெளி ஆராய்ச்சி மையத்திலே அங்கே உள்ள தொலைநோக்கு ஆடியின் மூலமாக, டெலஸ்கோப் மூலமாக பகலில் உள்ள நட்சத்திரங்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். பகலிலேயே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் பகலை ஆட இல்லாவிட்டால் இது பகல் என்று அறிந்து கொள்ள சூரியன் இருக்கிறது, இரவு என்று அறிந்து கொள்ள சந்திர நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இதை நாம் விளங்கி கொள்ளுகிறோம். அடுத்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் அதை பார்க்கும்போது 2ஆம் பகுதி சற்று வேறுபட்டிருக்க காண்கிறோம். And God said, let there be lights in the firmament of the heaven. என்ன purpose? To divide the day from the night. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க. 2வது பகுதியிலே பார்க்கிறோம், and let them be those astral figures. அந்த வான மண்டலத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற காரியங்கள், let them be for signs and for seasons and for days and years. அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக தேவன் இந்த சுடர்கள் ஆகாய விரிவிலே இருக்க கடவுது என்று சொன்னாராம்? ஒன்று அடையாளங்களுக்காக, இன்னொன்று காலங்களுக்காக, இன்னொன்று நாட்களுக்காக, வருடங்களுக்காக. 3வது பகுதி நாம் நன்றாக அறிந்தது, and for days and years. ஒரு சாயங்காலம், ஒரு விடியற்காலம், ஒரு நாள் ஆகிற்று. நம்முடைய வேதாகமத்தின்படி படைப்பிலே சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆயிற்று. ஒரு நாள் என்பது இன்றைக்கு நாம் தவறாக கணக்கிடுவது போல நடுராத்திரி 12 மணிக்கு தொடங்குவதில்லை. பின் நாட்களிலே அது ஒரு தவறான பழக்கம். நாள் என்பது மாலை 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் போது ஒரு நாள் தொடங்குகிறது. நம்ம தமிழில் சொன்னால் விளக்கு வைக்கும்போது
விளக்கு ஏற்றும் போது ஒரு நாள் தொடங்குகிறது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் மார்னிங் ஒரு நாள். பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்களில் அநேகருக்கு பழக்கம் உண்டு. விளக்கு வைத்த உடனே சாமி கும்பிடுவார். அது விளக்கை கும்பிடுகிற பழக்கம் அல்ல. மாலையில் தான் ஒரு புதிய நாள் தொடங்குகிறது. ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கு. மாலையிலே புதிய நாள் தொடங்குவது. அதனால்தான் சில வேளைகளிலே வேதாகமத்தில் உள்ள சில காரியங்களை, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர் தெழுந்தது போன்ற சில காரியங்களை இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நமக்கு வாரத்தின் முதலாம் நாள் என்று சொன்னால் சனி ஞாயிறு இரவு 12 மணிக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாள் கணக்கின்படி அவர்களுக்கு வாரத்தின் முதலாம் நாள் என்று சொன்னால் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு. அதான் வாரத்தின் முதலாம் நாள். பவுல் வாரத்தின் முதலாம் நாள் நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கும் போது ஐத்திக என்ற ஒருவன் கீழே விழுந்து சாகிறான். எந்த வாரத்தின் முதலாம் நாள் என்று சொன்னால் சனிக்கிழமை இரவு அவர் நீண்ட நேரம் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளாக அந்த கணக்கு சற்றே மாறி இருக்கிறது. இப்படி இரவும் பகலுமாக, பொதுவாக நம்முடைய தமிழிலேயும் ஒரு சொற்றொடர் உண்டு. ராப்பகலா வேலை செய்கிறான், ராப்பகலா பட்னி கிடக்கிறான். பகல் ராவா பட்னி கிடக்கிறான் என்று சொல்ல மாட்டான். ராப்பகலா பட்டினி கிடக்கிறான். இரவும் பகலும் சேர்ந்துதான் ஒரு நாள். பிரியமானவர்களே, இப்படி 7 நாட்கள் சேர்ந்து ஒரு சபோத், இல்லாவிட்டால் ஒரு வாரம் என்று அழைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு அமாவாசையிலிருந்து மற்ற அமாவாசை மட்டுமாக, ஒன் நியூ மூன் அனதர் நியூ மூன், மந்த் என்று அழைக்கப்பட்டது. மாதம் என்ற சொல், மந்த் என்ற சொல்லை மூன் என்ற சொல்லிலிருந்து வந்தது. தமிழிலும் கூட மாதத்தை திங்கள் என்று சொல்லுவார். திங்கள் என்றால் நிலாவுக்குள்ள ஒரு பெயர். தை திங்கள். பிரியமானவர்களே, இப்படி 30 நாட்களை கொண்ட 12 மாதங்கள் நிலாவுடைய சுழற்சி அடிப்படையிலே ஒரு ஆண்டு, ஒரு வருடம் என்று கணிக்கப்பட்டது. பின்பு பிரியமானவர்களே, சூரியனுடைய சுழற்சியிலே 365 நாட்கள் ஒரு ஆண்டு என்று சொன்னார். இதனால்தான் இன்றைக்கும் சில வேதத்தில் உள்ள ஆண்டுகளை கணக்கிடும்போது ப்ராஃபட்டிக் இயர் இல்லாவிட்டால் லூனார் இயர் என்று சொல்லுவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆண்டு என்று சொல்வது 360 நாட்கள் கொண்டு அமாவாசையிலிருந்து அமாவாசைக்குள்ள மாதமாக 12 மாதங்கள் தான் ஒரு ஆண்டு என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்கள், இருக்கட்டும். இந்த நிலா, சூரியன் இவைகளுடைய அடிப்படையிலே நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இது நமக்கு ஓரளவு நன்றாக தெரியும். இன்னும் 2 காரியங்கள் இருக்கின்றன. ஒன்று ஃபார் சைன்ஸ் அண்ட் ஃபார் சீசன்ஸ், அடையாளங்களுக்காகவும் காலங்களுக்காகவும் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. அந்த வேதத்தில் உள்ள அந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன? என்ன அடையாளங்களுக்காக, என்ன காலங்களுக்காக? வசந்த காலம், வேநீர் காலம், இளவேநீர் காலம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, குளிர்காலம், மாரிகாலம், எந்த காலங்களுக்காக, இல்லாட்டால் நல்ல காலம், கெட்ட காலம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, எந்த காலங்களுக்காக, என்னென்ன அடையாளங்களுக்காக அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன என்பதை இன்றைக்கு பார்க்க போகும். அதற்கு முன்பாக வேதத்தில் உள்ள ஒலிவமலை பிரசங்கத்தை குறித்து, இந்த வானத்தின் அடையாளங்கள் இல்லாவிட்டால் வானத்திலிருந்து வரும் குறி அலைகள் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக படிக்க போகும். பிரியமானவர்களே, அடுத்து நடப்பது என்ன என்ற தலைப்பில், வாட் இஸ் நெக்ஸ்ட் என்ற தலைப்பிலே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை படித்திருக்கும்.
வாட் இஸ் டுமாரோ, நாளை நடப்பது என்ன என்ற தலைப்பில் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து அநேக சத்தியங்களை படித்தது. The last chapter of the world of the Israel of the church, உலகத்தினுடைய சபையினுடைய இஸ்ரவேலுடைய கடைசி அத்தியாயம் என்ற தலைப்பிலே தொடர் வேத பாடங்களை படித்திருக்கும். இன்னும் எசேக்கியேல், சகரியா, பிரியமானவர்களே போன்ற தீர்க்கதரிசிகள் சொன்ன இறுதிகால சம்பவங்களை குறித்து, தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை குறித்து படித்திருக்கும். இன்றைக்கு தானியேல் அல்ல, யோவான் அல்ல, எசேக்கியேல் அல்ல, சகரியா அல்ல, கடைசி கால சம்பவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஒலிவமலை சொற்பொழிவிலே மிக தெளிவாக சொன்னார். அதை மத்தேயு 24, 25, மார்க் 13, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களிலே நாம் தெளிவாக படிக்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு, மார்க், லூக்கா எழுதின காரியங்களிலே ஒன்றுக்கொன்று சற்று செய்திகள் வேறுபட்டு கூடுதலாக குறைச்சலாக இருக்கலாம். இந்த 3 செய்திகளும் ஒரு கார்பன் காப்பி போல ஒன்றில் சொல்லப்பட்டதே இன்னொன்றில் சொல்லப்பட்டிருந்தால் 3 புத்தகங்கள் தேவையில்லை. இந்த 3 நற்செய்தி நூல்கள் இருக்கிறபடியினாலே 3ஐயும் தொகுத்து முழுமையை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதனுடைய உண்மையை, யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவினுடைய சில சொற்பொழிவுகள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவருடைய முதலாவது சொற்பொழிவு நாம் மலைப்பிரசங்கம் என்று சொல்லுது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள், குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அதே ஆங்கிலத்திலே பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லுவார்கள். இப்படி தான் நம்முடைய ஆட்டிடியூடு இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிற அருமையான வேத பகுதி. இயேசு கிறிஸ்துவினுடைய வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட கடைசி சொற்பொழிவு ஒலிவமலை சொற்பொழிவு. அவர் ஒரு தீர்மானத்தோடு அதற்காக ஒலிவமலையை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த பின்னணி மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே குறைந்தது 3 முறை அவர் பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படியாக தம்முடைய சீடர்களோடு கூட எருசலேம் போயிருக்கிறார். அதனால்தான் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்திருப்பார் என்று நாம் கணக்கிடுகிறோம். வேறு எங்கேயும் 3.5 ஆண்டுகள் என்று பதிவு செய்யப்படவில்லை. நாம் எல்லாம் அதை சொல்லுகிறோம். ஆனால் நம்மில் அநேகருக்கு ஏன் அந்த 3.5 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள் என்றும் தெரியாது. 3.5 ஆண்டு என்று சொல்லும். அதற்கு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து 3 பஸ்கா பண்டிகைக்கு அவர் போயிருக்கிறார். ஆகையால் அது 3 ஆண்டுகளுக்கு கூடுதலாக அவர் ஊழியம் செய்திருக்க வேண்டும் என்ற கணக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இதற்கு முன்பாக ஒரு முறை பஸ்கா பண்டிகை போகும்போது அந்த தேவாலயத்தை அவர்கள் சுற்றி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நாமும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு புனித தலத்துக்கு, இல்லாவிட்டால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்தை, அந்த கட்டிடத்தை சுற்றி பார்ப்பது ஒரு வழக்கம். பிரியமானவர்களே, பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு வருகிற யூதர்கள் அந்த தேவாலய கட்டடத்தை, பிரம்மாண்டமான அந்த கட்டடத்தை சுற்றி பார்ப்பது வழக்கம். அது செருபாபேல் நாட்களிலே கட்டப்பட்ட 2வது தேவாலயம். சாலமோன் நாட்களிலே கட்டப்பட்ட 1வது தேவாலயத்தின் மகிமைக்கு ஒத்த மகிமை இந்த தேவாலயத்திலே கிடையாது. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும், எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் அதிலே வருவார் என்று. பொன்னினாலும் பொருளினாலும் பார்ப்போம் என்று சொன்னால் சாலமோன் கட்டின தேவாலயம் மிக பிரமாண்டமானது. ஆனால் நெருக்கத்தின் காலத்திலே அடிமைகளாக இருந்தபோது ஏதோ எஸ்ரா போன்ற பிரமத மன்னர்களுடைய உதவியினாலே கட்டப்பட்ட அந்த தேவாலயம் அவ்வளவு பிரமாண்டமான தேவாலயம் அல்ல. முந்தின தேவாலயத்தை பார்த்தவர்கள் பிந்தின தேவாலயத்தை பார்த்து அழுதார். பிரியமானவர்களே, ஆனால் பிந்தின தேவாலயத்தினுடைய மகிமை என்னவென்றால், முந்தின தேவாலயத்திலே தேவ பிரசன்னம் வந்தது. ஆனால் செருபாபேல் கட்டின இந்த தேவாலயத்தில் இயேசுவே வந்திருந்தார். எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர், மாம்சத்திலே வெளிப்பட்டவர் அந்த தேவாலயத்துக்கு வந்திருந்தார். அது அந்த தேவாலயத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு தான்.
பிரியமானவர்களே, ஆனால் அந்த ஏரோது என்ற மன்னன், அவன் ஏதோமியன், இடுமியன், அவன் யூதன் அல்ல. அவன் அதில் கொஞ்சம் விரிவாக்க பணிகள், புதுப்பிக்கிற பணிகள் எல்லாம் செய்திருந்தான். ஆனால் பிரமாணத்துக்கு விரோதமாக புறஜாதியாருக்கு என்று ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு இடம், இதெல்லாம் பிரமாணத்தில் இல்லாதது. அதையெல்லாம் கட்டி அதை விரிவுபடுத்தி இருந்தான், அழகுபடுத்தி இருந்தான். பார்க்க வருகிறவர்கள் ஏரோது இவ்வளவு பிரமாண்டமாய் கட்டியிருக்கிறானே என்றும் வியந்தார். எப்போதும் மற்றவருடைய பார்வைக்கும் ஞானிகளுடைய பார்வைக்கும் சற்று வேறுபாடு உண்டு. மற்ற எல்லாருடைய பார்வைக்கும் இயேசுவினுடைய பார்வைக்கும் ரொம்பவே வேறுபாடு உண்டு. நாம் பார்க்கிறது போல இயேசு பார்க்க மாட்டார். இந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தை சுற்றி காட்டும் போது இயேசு ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்ன பெரியது, இதை இடித்து போடுங்க. என்ன ஏரோது பெருசாக கட்டிட்டான், இதை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு யாரோ இந்த பில்டிங், இந்த சின்ன சாதாரண இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஜெப வீடு, இந்த ஆராதனை தளம், இதை இடிச்சு போடுங்க என்று சொல். இந்த மண்ணின் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்று ஒரு யூதன் சொன்னால் மற்ற யூதர்களாலே, அவருடைய சீடர்களாலே கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போது கடைசி பஸ்கா, இயேசு சிலுவையிலே அறையப்பட போகிறார். தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து, தாம் இவ்விதமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறித்து, மரித்து திரும்ப வருவேன் என்பதை குறித்தெல்லாம் அவர்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போது அந்த தேவாலயத்தை இன்னொரு முறை சுற்றி வந்து, இன்னும் அழகாக இருக்கிறது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களிலே அது மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம் வாசியுங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த தேவாலயத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும். ஏன் அவங்க நம்புகிற யாவே தேவன் காப்பாற்ற மாட்டார்? யாவே தேவனை தான் நாங்கள் வணங்குறாங்க. பலிபீடம் இருக்கிறது, பலி இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், ஆசாரிய முறைமை இருக்கிறது, பாடலை பாடுகிறார்கள், தூபபீடம் உண்டு, குத்துவிளக்கு உண்டு, பலிபீடம் உண்டு, தேவனுடைய ஷெக்கனா மகிமை அங்கு உண்டு என்று நம்புகிறார்கள். பயத்தோடு பக்தியோடு கூட. பிரியமானவர்களே, சகரியாவை போன்ற ஆசாரியர்கள் எல்லாம் இங்கே பணி செய்கிறார்கள். இந்த யூதன் கலிலேயாவிலிருந்து வந்தவர் சொல்லுகிறார், இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுகிறார். எந்த நல்ல யூதனாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை தேவனுக்கு பயந்த, தேவனை ஆராதிக்கிற ஒரு யூதனாக நான் இருந்திருப்பேனே, ஆனால் இந்த கலிலேயன் சொல்லுகிறதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? நான் நம்புகிற தேவன் அதை காப்பாற்ற மாட்டாரா? இந்த தேவாலயம் இடிபட்டு போகாதபடிக்கு அந்த தேவனாலே காப்பாற்ற முடியாது. அப்படி கையால் ஆகாத ஒரு தேவனையா நான் வணங்குகிறேன் என்றெல்லாம் எனக்கு கேள்வி வரத்தானே சரி. அந்த கேள்விகளும் நியாயமான கேள்விகள் தான். ஒருவேளை இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் இயேசுவை அறிந்தது போல அந்த அளவுக்கு அவர்களால் இயேசுவை அறிந்திருக்க முடியாது. இன்னும் அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து வல்லமையாய் தன்னை தேவனுடைய சுதன் என்று அவர் நிரூபிக்கவில்லை. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், பசியாயிருந்தார், தாகமாயிருந்தார், களைப்பாயிருந்தார், நித்திரையாயிருந்தார், ஆவியிலே களி கூர்ந்தார்,
ஆவியிலே கலங்கினார், அத்திமரத்தை சபித்தார், சாட்டை எடுத்திருக்கிறார். நம்மை போல ஒரு மனுஷனாகவும் நாம் அவரை பார்க்கிறோம். இந்த கேள்வி சீடர்களுக்கு ஒரு சம்மட்டி அடி போல இருந்திருக்கு. யாரும் ஒன்று பேச, ஒரு அமைதி. எருசலேமிலிருந்து ஒட்டியிருக்கிற ஒலிவ மலைக்கு நடந்து போகிறார்கள். ஒலிவ மலைக்கு வந்தபோது இயேசு ஒரு இடத்துல உட்காருகிறார். வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். என்னென்ன கேட்டார்கள் என்று தெரியாது. மத்தேயில அவர்கள் கேட்ட கேள்விகளை ஒரு மும்முனை கேள்வியாக, ஒரு 3 அடுக்கு கேள்வியாக நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தொகுத்து தந்திருக்கிறோம். முதலாவது கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், தேவாலயத்தை இடித்து போடுங்க, தேவாலயத்தை இடித்து போடுங்க, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்றெல்லாம் சொல்லுகிறீரே, இது எப்பொழுது சம்பவிக்கும்? இரண்டாவது கேள்வி, நான் இன்ன விதமாய் பாடுபட்டு மறிக்க போகிறேன், ஆனாலும் கலங்காதீங்க, திரும்ப உயிரோடு வருவேன், நான் திரும்பி வந்து உங்களை சந்திப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறீரே, நீர் திரும்ப வருவேன் என்பதற்கு உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இல்லாவிட்டால் சிக்னல் என்ன? மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் யூதர்களாக நம்புகிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டு. தோற்றம் என்று ஒன்று இருக்குமானால் மறைவு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது இயற்கையினுடைய விதி. இன்னும் எங்களுடைய ஏசாயா போன்ற தீர்க்கர்கள் சொல்லி இருக்கிறார்கள், புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி. இந்த உலகம் வெந்து உருகி போகும் என்று ரபிமார் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் முடிவுக்கு தானியேல் போன்றவர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த மனித ஆட்சி முடிந்து அந்த கையால் பெயர்க்காத கல், அந்த இறை ஆட்சி இந்த உலகத்திலே மலரும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஐயா, இதுக்கெல்லாம் என்ன அடையாளம்? இதை எங்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களுக்கு சொல்லுங்க ஐயா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் அதனால்தான் கேள்வி பதில் என்று ஒரு நேரம் வைத்திருக்கும். ஆனால் நாம் கற்றுக்கொள்வதற்குள்ள ஒரு நல்ல முறை கேள்வி கேட்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் இயேசுவினிடத்தில் போய் கேள்வி கேட்டபடினால தான் அவர்களும் கற்றுக்கொண்டார்கள். மத்தேயு, லூக்கா, மார்க்கு நமக்கும் அவைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை அன்றைக்கு அவர்கள் கேள்வி கேட்காமல் இருந்திருப்பாரானால் இந்த பெரிய பாடம் நமக்கு கிடைத்திருக்கு. பிரியமானவர்கள், அவங்க கேள்வி அடையாளம் என்ன? இதெல்லாம் அப்படி சம்பவிக்கும் சொல்றீர, இதுக்கு அடையாளம் என்ன? எப்ப நடக்கும்? முதல் கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எருசலேம் தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்படும்? இயேசு அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தியிலே நாம் அந்த விளக்கங்களுக்குள்ளே, இந்த வியாக்கியானங்களுக்குள்ளே போகவில்லை. ஆனால் வரலாற்றிலே பிரியமானவர்களே, எருசலேமுடைய வீழ்ச்சி கிமு 70 என்று பார்க்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சொன்னபடியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். அவர்களை கொல்லுவதற்கு சிலுவை போதாதபடியினாலே அவர்கள் மேல் யானை படையை ஏவி விட்டு அவர்களை நசுக்கி கொண்டார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க.
எந்த தெருவிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த துளிகள் விழுந்தனவோ அதே தெருவிலே யூதருடைய இரத்தம் ஆறாக ஓடியது. பிரியமானவர்களே, அன்றைக்கு சொன்னார்கள், இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். ஒரு சந்ததி என்பது 40 ஆண்டு. ஒரு சந்ததி ஒளிந்து போவதற்கு முன்பாகவே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. பிரியமானவர்களே, வெஸ்பாசியன் என்ற ராயனுடைய நாட்களிலே அவனுடைய மகன் தீத்து அவனுடைய தலைமையின் கீழ் எருசலேம் அழிக்கப்பட்டது. ஜோசபஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை உயிரோடு பார்த்த சிலருடைய பெயர்களை கூட குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதை பார்த்த சிலர் எருசலேம் அழிக்கப்படுவதை நேரிலே பார்த்திருக்கிறார். இயேசு ஜெபித்தார், பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். நம்ம எல்லாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று எப்போது நம்பி இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லாரையும் மன்னியும் என்று ஜெபித்தார். எல்லாரும் மன்னிப்பு கேட்கவில்லை, எல்லாரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. ஆனால் சிலர் மாயை பின்பற்றி தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்து விட்டார். இருக்கட்டும் பிரியமானவர். அடுத்த கேள்வி, உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? 2000 ஆண்டுகளாக இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், கடைசி காலம், கடைசி காலம் என்று சொல்லுது. இந்த கடைசி காலம் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கெங்க இயேசு வந்தார் என்று கேட்கிறவர்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்பட்டதிலிருந்து கடைசி காலம் தொடங்கிவிட்டது. எப்போது இதை விளங்குவதற்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லுவேன். ஒரு பள்ளியிலே ஆண்டு விழா நடக்கிறது. ஆண்டு விழாவிலே அநேக நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி, நடுத்தர வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி, ஆங்கில நிகழ்ச்சிகள், இன்னும் பன்மொழி பேச்சில் இருந்தால் தெலுங்குல நிகழ்ச்சி, மலையாளத்தில் நிகழ்ச்சி, இந்தியில நிகழ்ச்சி, சமஸ்கிருதத்தில் நிகழ்ச்சிகள் என்றெல்லாம் கூட நிகழ்ச்சிகள் இருக்கலாம். கடைசி நிகழ்ச்சி ஒரு தமிழ் நாடகம். இந்த கடைசி நிகழ்ச்சிக்கு இடையிலே துணை முதல்வரோ உதவி தலைமை ஆசிரியரோ இடையிலே வந்து நன்றி உரை சொல்லுவார். ஏனென்றால் கடைசி நிகழ்ச்சி முடிந்தால் கேட்க ஆள் இருக்க. இடையிலே நன்றி உரை சொல்லிவிட்டு கடைசி நிகழ்ச்சி தொடங்க போகிறது என்று சொல்லுவார். இப்போது கடைசி நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. ஆனால் கடைசி நிகழ்ச்சியிலே பொதுவாக இந்த தமிழ் நாடகங்களில் ஒரு 7-8 காட்சி இருக்கும். அந்த கடைசி நிகழ்ச்சி 20 நிமிஷம் ஓடும். முன்புள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் 20 நிமிஷத்தில் முடிந்திருக்கும். இந்த கடைசி நிகழ்ச்சி மட்டுமே 20 நிமிஷம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாதிருந்த ஒரு காலம் உண்டு. நோவாவினுடைய ஒரு காலம் இருந்தது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டானே, அந்த ஒரு காலம் இருந்தது. மோசையின் மூலமாக பிரமாணங்கள் இஸ்ரவேலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதே, அந்த ஒரு காலம் இருந்தது. இயேசு கிறிஸ்து கிருபையாய் வெளிப்பட்டாரே, அந்த ஒரு காலம் இருந்தது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து கடைசி அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. கடைசி அத்தியாயம் என்று சொல்வதை காட்டிலும் கடைசி காலத்தினுடைய கடைசி அத்தியாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி அத்தியாயத்தை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய மக்களை 3 பெரிய பிரிவுகளாக வேதம் பிரித்து காட்டுகிறது. பொதுவாக 2ஆக பிரிப்பது நம்முடைய வழக்கு. உயர்ந்தோர் தாழ்ந்தோர், படித்தவர் படியாதவர், ஆளுகிறவர்கள் அடிமைகள்,
பணக்காரர்கள், ஏழைகள் என்றெல்லாம் நாம் பிரிப்போம், ஆண்கள், பெண்கள். பிரியமானவர்களே, ஆனால் இங்கே வேதம் உலகத்தில் உள்ள மக்களை மூன்றாக பிரிக்கிறது. ஒன்று யூதர், இல்லாவிட்டால் இஸ்ரவேலர். இரண்டாவதாக கிரேக்கர், இஸ்ரவேல் அல்லாதவர்கள், பிற ஜாதியார், ஜென்டைல்ஸ். இந்த ரெண்டு பிரிவை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று யூதர்கள், இன்னொன்று யூதர் அல்லாதவர்கள். மூன்றாவது ஒரு பெரிய பிரிவு இருக்கிறது. அவர்கள் யூதரும் அல்ல, கிரேக்கரும் அல்ல. யூதரிலிருந்தும் கிரேக்கரிலும் இருந்தும் தேவனுக்கென்று ஒரு சபையாக சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்தவர். பிரியமானவர்களே, யூதர்கள் அல்லது இஸ்ரவேலரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் உண்டு. கிரேக்கரை இல்லாவிட்டால் புறஜாதியாரை குறித்து, உலக வல்லரசுகளை குறித்து, உலக ஆட்சி முறைகளை குறித்து தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அப்படியே இஸ்ரவேலிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாகிய கிறிஸ்தவர்களை குறித்தும் வேதத்திலே தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் இப்பொழுது விளக்கி பார்க்க நேரமில்லை. இந்த தீர்க்க தரிசனங்களை ஒப்பிட்டு பார்ப்போமேயானால், பிரியமானவர்களே, உலகத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டு 1990 தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இரும்பும் களிமண்ணும் ஒன்றாக சேர ஆரம்பித்தது. அந்த பாதத்தின் நாட்கள் பெர்லின் தடுப்பு சுவர் விழுந்தது. USSR, சோவியத் யூனியன் சிதைவுற்று தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக ரஷ்யா தலைமை ஏற்க ஆரம்பித்தது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நேட்டோ நாடுகளும் வார்சா ஒப்பந்த நாடுகளும் ஒன்றாக சேர்ந்தது. இன்றைக்கு உலகத்தினுடைய அரசியல் அமைப்பை பார்க்கும்போது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கடைசி காலத்தின் கடைசி அத்தியாயத்துக்கு, கடைசி பக்கங்களுக்கு வந்துவிட்டோம் என்று கூட நாம் சொல்லலாம். இஸ்ரவேலின் வரலாற்றை பார்க்கும்போதும் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம். பிரியமானவர்களே, ஏறத்தாழ 3000 ஆண்டுகளாக பிரிந்திருந்த இஸ்ரவேல் சமுதாயம் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, 1800 ஆண்டுகளாக, இன்னும் சொல்லப்போனால் 1900 ஆண்டுகளாக சிதறி இருந்த ஒரு கோத்திரம் இஸ்ரவேல் என்ற தனி நாடாக உருவாகிவிட்டது. இப்போ உலகத்தின் கடைசி அத்தியாயத்தில் இந்த இரும்பும் களிமண்ணுமாகி இந்த கூட்டமைப்பிலிருந்து ஒரு அந்தி கிறிஸ்து தோன்ற வேண்டும். இஸ்ரவேலின் கடைசி அத்தியாயத்தில் அவங்க தனி நாடாயிற்று, எருசலேம் தலைநகர் ஆயிற்று. இப்போ அவங்களுக்கு ஒரு தேவாலயம். கடைசி அத்தியாயத்தினுடைய கடைசி பேராகிராஃப் கொண்டு சபையும் இன்றைக்கு கடைசி சாப்டருக்கு வந்துச்சு. லவோதிக்கேயாவினுடைய நாட்களில் இருக்கு. நம்ம சர்தையை போல செத்தவர்களும் அல்ல, பிலடெல்பியாவை போல ஜீவன் உள்ளவர்களும் அல்ல, அனலுமின்றி குளிருமின்றி அல்லேலூயா பாடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே சபை வந்திருக்கிறது. எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறு. பிரியமானவர்களே, உலகத்தின் இஸ்ரவேலின் சபையினுடைய கடைசி அத்தியாயத்திலே நாம் வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கிறீங்க, கொடுத்து வச்சவங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனத்திலிருந்து சில செய்திகளை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒன்று, வானத்திலிருந்து வரும் குறியலைகள். வானத்திலிருந்து வரும் குறியலைகள். அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு மீண்டுமாக திருப்புவோம். ஆதியாகமம் 1:14.
பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அது நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து அவைகள் அடையாளங்களுக்காகவும். என்ன அடையாளங்கள்? காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். ஆங்கிலத்தில் இது சற்று வேறுபட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த ஆஸ்ட்ரல் பாடிஸ், இந்த வானத்தில் உள்ள சுடர்கள் 3 முக்கியமான காரியங்களுக்காக, ஃபார் சயின்ஸ், ஃபார் சீசன்ஸ் அண்ட் ஃபார் டேஸ் அண்ட் இயர்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுது. இந்த சொற்கள் எதை குறிக்கின்றன? சயின்ஸ் என்றால் என்ன, சீசன்ஸ் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, தமிழ் அடையாளம் என்ற சொல் எபிரேய மொழியில் ஆத் என்று சொல்லப்படுது. ஆத் என்று சொல்லப்படுது. ஆத் என்று சொன்னால் சிக்னல் as a flag or as an indication. அந்த நாட்களெல்லாம் கொடியை வச்சு சிக்னல் கொடுப்பாங்க, ஒரு கோடிஃபைட் சிக்னல், இல்லைன்னா ஸ்மோக் எழுப்பி சிக்னல் கொடுப்பாங்க. ஒரு சமிக்ஞை, ஒரு குறியலை, வெறும் அடையாளம் அல்ல, அதில் ஒரு மெசேஜ் இருக்கிறது. தேவன் ஒரு சிக்னல் கொடுக்கிறார். அந்த சிக்னலை பார்க்கும்போது யாருக்காக அந்த சமிக்ஞை கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் அந்த சமிக்ஞையினுடைய பொருளை அறிந்து கொள்ளுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவப்பு விளக்கு எரிந்தால் நாம் நிறுத்த வேண்டும், பச்சை விளக்கு எரிந்தால் நம்ம போகலாம். ஒருவேளை இந்த சமிக்ஞை அறியாத ஒரு கிராமத்திலிருந்து வந்திருந்தால் சிவப்பு விளக்கு என்றாலும் அவனுக்கு தெரியாது, பச்சை விளக்கு என்றாலும் அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த சமிக்ஞைகள் இல்லாவிட்டால் குறி அலைகளுடைய நோக்கம், சிக்னலுடைய நோக்கம், பொதுவாக நமக்கு தமிழை விட ஆங்கிலம் நன்றாக தெரியும். குறி அலைகள், சமிக்ஞைகள் என்று சொன்னால் எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுமோ தெரியவில்லை. சிக்னல் என்றால் புரிந்து கொள்வீர். இப்போ அந்த சிக்னல்ல நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த சிக்னலை அறியாதவர்களுக்கு அந்த மெசேஜ் புரியாது. இப்போ தொடர் வண்டியிலே, ட்ரெயினில் அந்த காட் பச்சை கொடி ஆட்டினால் என்ன, சிவப்பு கொடியை ஆட்டினால் என்ன என்று அந்த தொடர் வண்டி ஓட்டுநருக்கு தெரியும். இந்த குறி அலையை பார்த்து, இந்த சிக்னலை பார்த்து அவர் புரிந்து கொள்வார். சாதாரணமாக நம்முடைய பேருந்தில் நடத்துனர் அடிக்கிற விசிலை வைத்து ஓட்டுநர் புரிந்து கொள்வார். ஒரு சமிக்ஞை, ஒரு குறி அலை, இவங்க 2 பேருக்கும் அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை தான் அடுத்த சொல் சொல்லுகிறது. தமிழில் காலம், ஆங்கிலத்தில் சீசன்ஸ் என்று சொல்லி இருக்கிறோம். எபிரேய மொழியிலே மோயட் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மோயட் என்று சொன்னால் an appointment, a fixed time, a signal appointed beforehand, an occasion that is set. இந்த குறியலையை அனுப்புகிறவரும் இந்த குறியலையை பெற்றுக்கொள்ளுகிறவருக்கும் இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நான் இப்படி கையை அசைத்தால் வா, நான் கையை இப்படி காட்டினால் வராதே. 2 பேரும் ஒரு கோடு வைத்திருக்கிறார்கள். ஒரு வேளை இந்த சிக்னலுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் சத்துருக்கு தெரியக்கூடாது. சத்துரு இந்த குறி அலைகளை புரிந்து கொள்ளக்கூடாது. நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இந்த குறி அலைகளை புரிந்து கொள்ளக்கூடாது. வீடுகளில் கூட இப்படி சாதாரணமான குறி அலைகள் இருக்கும். நான் இப்படி சொன்னா இப்படி புரிஞ்சுக்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் மாற்றி பேசுவார். ஒரு பழைய ஒரு துணுக்கு நினைவுக்கு வந்தது. ஆங்கில ஆராதனையிலே சொன்ன
ஒரு கணவனும் மனைவி அன்றைக்கு ஒரு விருந்தாளி வருகிறார். வேண்டா விருந்தாளி. அவர் எப்படி திருப்பி அனுப்புறது என்று தெரியல. 2 பேரும் பேசிக்கொண்டார். அவர் வர்ற சத்தம் கேட்ட உடனே, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுற மாதிரி அழு, வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கேன்னு சொல்லி வந்தவன் திரும்பி போயிடுவான் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். விருந்தாளி வந்தார், பெல் அடித்தார். இவன் மனைவி அடிக்கிற மாதிரி டம்மால் டுமேல் கத்துறான். அந்த அம்மா அழுற மாதிரி ஓ ஓ ஓன்னு கத்துறான். சரி, இப்படி வீட்டில் சண்டை நடக்கும்போது போகலாமா? அந்த ஆள் திரும்பிட்டான். திரும்பின உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். 2 பேரும் பேசினேன். பத்தியா, நான் அடிக்கிற மாதிரி அடித்தேன், நீ அழுற மாதிரி அழுத, அவன் போயிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது பெல் அடிச்சிச்சு. யாரா பெல் அடிக்கிறான்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, நான் போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டேன். நீ அடிக்கிற மாதிரி அடித்தேன், அவன் அழுற மாதிரி அழுதா, அவன் போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டான். சில வேளை சிக்னல்ஸ் தப்பாக போயிடுச்சுன்னா அப்படி பிரச்சனை ஆகிடும். அப்போ பரலோகத்திலிருந்து தேவன் என்ன சிக்னல் அனுப்புகிறார், இந்த சிக்னலுடைய பொருள் என்ன, இப்போ நான் என்ன செய்யணும், வண்டியை ஓட்டணுமா நிறுத்தணுமா, ஸ்டார்ட் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா, நமக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம புரிந்து கொள்ளலைன்னா பிரச்சனை. பிரியமானவர்களே, அப்படிதான் ஒருத்தனை புதுசாக டிரைவர் வேலைக்கு வச்சாங்க. அவன்கிட்ட எல்லாம் விவரமாக சொல்லிட்டு, ஏப்பா நீ புதுசாக வேலைக்கு வந்திருக்க, உனக்கு ஸ்டார்டிங் சம்பளம் 2000 ரூபா தான். அவனுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷையா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. டிரைவிங்க்கு எவ்வளோ சம்பளம், ஸ்டாப்பிங்க்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்டான். ஸ்டார்டிங்க்கு 2000 ரூபா, டிரைவிங்க்கு எவ்வளவு, ஸ்டாப்பிங்க்கு எவ்வளவுன்னு கேட்டான். அப்போ இவர் சொன்னது அவனுக்கு புரியலை. பார்த்தீங்களா, இவர் தொடக்க சம்பளம் 2000 ரூபா, போக போக கூட்டி தரேன்டான்னு. அவன் நினச்சிக்கிட்டான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2000 ரூபா, அப்புறம் ஓட்டிட்டு போகிறதுக்கு வேறு சம்பளம் என்னப்பா, அப்புறம் வண்டியை நிறுத்துறதுக்கு வேறு சம்பளம், அப்படி போட்டு கொடுப்பாருன்னு நினச்சேன். அப்போ ஒருவர் சொல்லுகிற காரியத்தை நான் புரிந்து கொள்ளாவிட்டால் பிழை வந்துவிடும். அப்போ இந்த சிக்னல்ஸை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம சரியாக ஆக்ட் பண்ண முடியாது. அவர் ஸ்டாப்புக்கு வண்டியை காட்டுனா டிரைவர் வண்டியை ஸ்டார்ட்டுன்னு நினச்சிடக்கூடாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த குறியலைகளை குறித்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். யோவேல் 2:30, வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன், அதிசயங்களை காட்டுவேன் என்று சொல்லி இது ஒரு சிக்னல். இதை பார்க்கும்போது சரி, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்குது, உனக்கு ஒரு மெசேஜ் இருக்குது, நான் என்ன செய்வேன், உனக்கு காட்டுவேன், சில ஒண்டர்ஸ் எல்லாம் காட்டுவேன், வானத்திலும் காட்டுவேன் பூமியிலும் காட்டுவேன். என்ன மாதிரி ஒண்டர்ஸ்? ரத்தம் வரும், அக்கினி வரும், பெரிய புகை ஸ்தம்பம், அப்படியே புகை வந்து ஒரு பில்லர் மாதிரி திக்கா நிற்கும். இதெல்லாம் நீ பார்க்கும்போது ஒரு சிக்னல், உனக்கு கர்த்தருடைய பெரிதும் கெடிதுமான நாள் வருகிறது என்று அறிந்து கொள். பிரியமானவர்களே, சில நிகழ்ச்சிகள் மற்றவர்களுக்கு அன்றாட நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரிய சிக்னலாக இருக்கிறது. ரஷ்யாவில் உள்ள செலயாபின்ஸ்க் என்ற இடத்திலே கடந்த ஆண்டு பிப்ரவரியில் ஒரு எரிக்கல் விழுந்து வெடித்து ரஷ்யாவின் மேல் பரப்பில் ஏறத்தாழ 1,00,000 அடி உயரத்தில் 1,00,000 அடி உயரத்தில் அந்த எரிக்கல் வெடித்து ரஷ்யாவில் வந்து மோதல். 1,00,000 அடி உயரத்தில் அந்த எரிக்கல் உடையும் போது ஏறத்தாழ 26 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய சேதம். 26 கிலோமீட்டர் சுற்றளவு என்றால் அது எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கணும். ஆரம் 26 கிலோமீட்டர் என்றால் ஏரியா எவ்வளோ இருக்க வேண்டும் என்றால் எளிதாக கணக்கிட்டு கொள்ளுங்கள்.
26 இன்று 26 இன்று 22 26 26 22 மூணையும் பெருக்கி 7ஆல் வகுத்துருங்க. அது எவ்வளோ பெரிய ஏரியான்னு தெரியும். அவ்வளோ பெரிய ஏரியாவில் சேதம் வந்து ரஷ்யாவினுடைய அந்த பகுதியில் ஜன அதிகமாக குடியிருப்பு இல்லாத ஒரு பகுதி. ஒருவேளை நம்ம ஓட்டேரிக்கு 1000 கிலோமீட்டரில் அது வெடிச்சிருந்து 26 கிலோமீட்டர் ரேடியஸ் வேண்டாம், 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அது தாக்கி இருந்துச்சுன்னா லட்சக்கணக்கான ஜனம் செத்து போகுது. ஏதோ ஆண்டவர் இறக்கத்தில் ஆள் நடமாட்டம் ஆள் குடியேற்றம் இல்லாத ஒரு பகுதியில் அது வெடித்தது. பிரியமானவர்களே, 7200 கட்டடங்கள் சேதமடைந்தன. கர்த்தருடைய அனுக்கிரகம் 1200 பேர் மாத்திரம் கொல்லப்பட்டார். அந்த நிகழ்ச்சி வீடியோவாக இன்றைக்கு கணையத்திலே கணனியிலே நிரம்பி இருக்கு, இணையதளம். இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு பிடித்த படம் மாதிரி. இந்த ஆபத்து நடக்கும்போது அங்கங்கே தங்களுடைய கையில் இருந்த கேமராக்களிலே அவர்கள் பிடித்த படம். இந்த அநேக படங்களிலே ரொம்ப குறுகிய நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒரு படம், நெஞ்சை பிளக்கக்கூடிய அகோரமான காட்சிகள் இல்லாத ஒரு படத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். 2 நிமிடம் இந்த படக்காட்சியை பாருங்கள். திடீரென்று ரஷ்யாவுடைய மேற்பரப்பிலே ஒரு பெரிய வெளிச்சம் தோன்ற ஆரம்பித்தது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாசா விஞ்ஞானிகளுக்கு இது என்ன என்று தெரியாது. பிரியமானவர்களே, இட் எல்யூடட் ஆல் சயின்டிஸ்ட் என்று சொல்லப்பட்டது. எந்த விஞ்ஞானிக்கும் இப்படி ஒன்று நடக்க போகிறது என்று தெரியாது. பூமிக்கு 1,00,000 அடி உயரத்திலே அந்த எரிக்கல் வெடித்து சிதறுகிறது. அப்போது வந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் 60,000 மடங்கு அதிகமாக இருந்தது. அந்த உஷ்ணத்திலே கட்டடங்கள் உருக ஆரம்பித்தன. இது ஒரு ஹாலிவுட் மூவி அல்ல, நடந்த ஒரு சம்பவம். ரஷ்யாவுடைய மேற்பரப்பில் இப்படி ஒரு எரிக்கல் வெடித்திருக்குமானால் பிரசவாசத்தில் இப்படி வெடிக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? வானத்தில் கர்த்தர் புகை ஸ்தம்பத்தையும் அக்கினியையும் காண்பிக்கிறார். இது ஒருவேளை மற்றவர்களுக்கு ஒரு அரிய கொடிய நிகழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் நமக்கு வானத்திலிருந்து வருகிற ஒரு சிக்னல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். ஆண்டவர் சொன்னார், வானத்திலே அடையாளங்களை காட்டுவேன். இந்த நாட்களில் அநேக இடங்களிலே இந்த இரத்த நிலாவை பற்றி அதிகமாய் பேசுகிறார். உங்களுக்கு இதை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வானத்திலே தேவன் இந்த சுடர்களை எல்லாம் சில சமிக்ஞைகளை அனுப்பும்படியாக, சில சிக்னல்ஸை அனுப்பும்படியாக வைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் ஒரு சந்திர கிரகணம் வருகிறதோ அப்போது நிலா இப்படி இரத்தமாகத்தான் மாறும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலே தொடர்ந்து வாசிக்கிறோம். யோவேல் 2:31, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரவுமான நாள் வரும் முன்னே
சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். எப்போதெல்லாம் சூரிய கிரகணம் வருகிறதோ அப்போது சூரியன் இருளாகும். இது ஒரு இயற்கை சம்பவம். எப்போதெல்லாம் சந்திர கிரகணம் வருகிறதோ அப்போது சந்திரன் இரத்தமாக மாறும். இது ஒரு இயற்கை சம்பவம். ஆனால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சூரிய கிரகணம் இருக்கும், சந்திர கிரகணம் இருக்கும். ஆனால் இந்த இயற்கை சம்பவத்திலே, இயற்கை நிகழ்விலே நமக்கு ஒரு குறி அலை இருக்கிறபடினால், ஒரு சிக்னல் இருக்கிறபடினால், பேதுரு அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 20வது வசனத்தில் இதை சுட்டி காட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம் 12 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரத்த நிலா வரும்போது, நிலா இரத்தமாக மாறும்போது, ஒரு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நிகழும்போது அதிலே நாம் ஒரு சிக்னலை அறிந்து கொள்ளுது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இப்படி ஒரு சந்திர கிரகணம் வந்தது. அன்றைக்கு நாங்கள் பட்டாபிராமிலே ஊழியத்தை முடித்து விட்டு வருகிறோம். என்னோடு கூட இருந்த தம்பிமாருக்கு நிலா இரத்தமாக மாறுகிறதை நான் அவர்களுக்கு காண்பித்தேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஏப்ரல் மாதம் ஒரு சந்திர கிரகணம் வந்தது. ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனால் இந்த நிகழ்விலே நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், நமக்கு ஒரு சமிக்ஞை, நமக்கு ஒரு குறியலை, நமக்கு ஒரு சிக்னல் அதிலே இருக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி சந்திரன் இரத்தமாக மாறின ஒரு அரிய விண் நிகழ்வினை நம்மிலே ஒரு சிலர் நேரில் பார்த்திருப்போம். இப்போது ஒரு சிலர் இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல பார்த்தீங்க. இதுல என்ன பெரிய புதுமை இருக்கிறது என்று கேட்டால், ஒரு சொல்லை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் a tetrad of lunar eclipses என்று சொல்லுவார். a tetrad of lunar eclipses என்று சொன்னால், ஒரு நிலா ஆண்டிலே 360 நாட்களுக்குள்ள ஒரு நிலா ஆண்டிலே 4 முறை பூரண சந்திர கிரணம் வருமானால் அதை 4 நிறை சந்திர கிரணங்கள் என்று சொல்லுவார். அது ஒரு அரிய சம்பவம். இயற்கைக்கு மேல் மாறான ஒரு சம்பவம் அல்ல, ஒரு அரிய சம்பவம். ஒரே ஆண்டிலே 4 முறை பூரண சந்திர கிரணங்கள் வருமானம், அதை ஒரு டெட்ராட் என்று சொல்லுவார். கடந்த 2000 ஆண்டுகளிலே பிரியமானவர்கள் 7 முறை மாத்திரம்தான் அந்த சந்திர கிரணம் வந்திருக்கு. இந்த ஆண்டிலேயும் 8வது முறையாக 4 முறை அந்த சந்திர கிரணங்கள் வருகின்றன. ஒன்று ஏப்ரல் 14-15 கடந்து போய்விட்டு, அது நமக்கு ஒரு குயிலோனாக, ஒரு முன்னோடியாக, ஒரு எச்சரிக்கை குழல் ஊதுகிறவனாக அது இருக்கிறது. இன்னும் 3 சந்திர கிரணங்கள் இந்த ஆண்டு வரப்போகிறது. இந்த முதல் சந்திர கிரணம் வந்ததில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அன்றைக்கு இஸ்ரவேலிலே பஸ்கா பண்டிகை. சந்திர கிரணம் வருகிறது என்று அவருடைய பஸ்கா பண்டிகையை குறிக்கவில்லை. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இந்த சந்திர கிரணம் வந்திருக்கு. 2வது சந்திர கிரணம் அக்டோபரில் வருகிறது. அன்றைக்கும் இஸ்ரவேலுடைய கூடார பண்டிகை. 3வது சந்திர கிரணம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வருகிறது. அதுவும் இந்த ஒரே நில ஆண்டு தான். அன்றைக்கு இஸ்ரவேலுடைய பஸ்கா பண்டிகை. பிரியமானவர்களே, இந்த நில ஆண்டில் வருகிற கடைசி சந்திர கிரணம் இரத்த நிலா செப்டம்பர் 28ஆம் தேதி வருகிறது, அடுத்த ஆண்டு. அன்றைக்கு இஸ்ரவேலிலே கூடார பண்டிகை.
இதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு என்று சொல்லலாம். ஆனால் அதிலே நாம் ஒரு சிக்னலை பார்க்கிறோம். இந்த 4 இரத்த நிலாக்களும் இந்த ஆண்டு இஸ்ரவேலில் உள்ள 4 பண்டிகை நாட்களிலே வருகின்றன. கடந்த 2000 ஆண்டுகளிலே 7 முறைதான் இப்படி 4 இரத்த நிலாக்கள் ஒரே நில ஆண்டிலே வந்திருக்கு. ஒருவேளை அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நான் விளக்கி சொன்னால் வரலாற்றிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் இருக்கும். அதனால 5வது 4 இரத்த நிலாக்கள் வந்த நாட்களுக்கு நான் சீக்கிரமாய் கடந்து போய் 1493-94 இந்த இரத்த நிலா வந்த ஆண்டிலே தான் ஸ்பெயின்ல இருந்த யூதர்கள் எல்லாம் ஸ்பெயினுடைய எல்லையை விட்டு வெளியே போக வேண்டும் என்ற ஒரு சட்டம் பிறந்தது. இந்த சட்டத்துக்கும் இந்த 4 சந்திர கிரகணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஆண்டு தான் அந்த சட்டம் பிறந்தது. அமெரிக்கா என்று சொல்லுவது ஸ்பெயினுடைய ஒரு மீட்சி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பெயின். பிரியமானவர்களே, ஸ்பெயின் நாட்டை தொடர்ந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளும் யூத ஜனங்கள் தங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சட்டம் இயற்றினார்கள், விரட்டப்பட்டார்கள். அது கடைசியில் ஜெர்மனியிலே ஆயிரக்கணக்கான யூதர்கள் கேஸ் சேம்பரில் வைத்து எரித்து கொல்லப்பட்டதிலே முடிவடை. அதனுடைய தொடக்கம் இந்த 4 இரத்த நிலாக்களும் வந்த 1493-94. பிரியமானவர்களே, 1949 ஆண்டு ஜனவரி மாதம் இஸ்ரவேல் ஒரு தேசமாக உருவானது. 1948 ஆண்டு மே மாதம் 14 இஸ்ரவேல் தனக்கென்று சொல்லி சுய ஆட்சியை கூறினாலும் நாம் ஆகஸ்ட் 15 விடுதலை பெற்றோம். ஒரு சில ஆண்டுகள் கழித்து 1950 தான் நாம் குடியாட்சியாக மாறி, அப்படியே 1949 ஆண்டு ஜனவரி மாதம் தான் இஸ்ரவேல் என்பது ஒரு தேசமானது. அந்த ஆண்டிலேயும் அடுத்த 4 இரத்த நிலாக்கள் வந்தன. இதெல்லாம் ஒரு எதேச்சையான செயல்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அதிலே ஒரு சிக்னலை பார்க்க வேண்டும். இந்த 4 இரத்த நிலாக்கள் வந்த வருஷத்திலே தான் சட்டம் இயற்றி இஸ்ரவேலர்களை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விரட்டினார்கள். அப்போதுதான் இறக்கப்பட்டு துருக்கிய கப்பல் அனுப்பி சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை இஸ்ரவேலுக்கு அழைத்தார்கள். 1949 அந்த இஸ்ரவேல் ஒரு தனி நாடாக மாறிவிட்டது. அதுவும் 4 இரத்த நிலாக்கள் வந்த ஆண்டு. அதற்கு அடுத்தபடியாக 1967 அந்த 4 இரத்த நிலாக்கள் வருகின்றன. அப்போ என்ன நடந்தது என்று ஒருவேளை உங்களுக்கு கேட்க தோன்றும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 70 இஸ்ரவேல் எருசலேமை இழந்தது. ஏறத்தாழ 1900 ஆண்டுகள். 1900 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகள் குறைவாக 1967 ஜூன் மாதம் 6 எருசலேம் மீண்டுமாக இந்த 4 இரத்த நிலாக்கள் வந்த அதே ஆண்டிலே இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறிற்று. ஏன் முந்தின ஆண்டு மாறி இருக்கக்கூடாது? ஏன் இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து மாறக்கூடாது? எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி எதேச்சையாக நடந்திருக்கலாம். ஆனால் நான் தொடர்ந்து பார்க்கிறேன், இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிற இந்த அரிய செயல்கள் எல்லாம் ஒரு சிலர் எதேச்சையாக எடுக்கலாம். நான் அதை கர்த்தர் அனுப்பி தருகிற ஒரு சிக்னலாக எடுக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2014-15 4 இரத்த நிலாக்கள் வருகின்றன. 93-94 ஏதோ நடந்தது, 49-50 ஏதோ நடந்தது, 67-68 ஏதோ நடந்தது.
இந்த 14-15 என்ன நடக்குமோ என்று சிந்தித்து பார்ப்பதிலே ஞானமுள்ள மனம் விளங்கும். ஒருவேளை நான் முன்னறிவிக்க முடியாது, ஆனால் ஏதோ ஒன்று முக்கியமாய் நடக்கப் போகிறது என்பதை கணிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வானத்திலே அக்கினி, புகை ஸ்தம்பம், இரத்த நிலாக்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டிலேயே 2 சூரிய கிரகணங்கள் வருகின்றன. இந்த ஆண்டு சூரியன் இருளாகும், சந்திரன் இன்னும் 3 முறை இரத்தமாகும். வானத்திலே மாத்திரமல்ல, பூமியிலேயும் அடையாளங்களை காட்டுவேன் என்று சொன்ன கடந்த 25ஆம் தேதி சீனாவில் திடீர்னு ஒரு நதி இரத்தமா மாறிட்டு, இரத்த வர்ணமா மாறிட்டு. இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போதே ஏறத்தாழ நடு இரவு நம்ம தம்பி ஒருவர் இதை அனுப்பி. பிரியமானவர்களே, இன்றைக்கு இணையதளத்தில் பார்த்தா இந்த படங்கள் கொட்டி கிடக்கிறது. காலை 5 மணி வரைக்கும் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்ற குடிநீராக இருந்தது. ஏதோ ரசாயன கலவையினாலோ குப்பை கொட்டினதினாலோ இது மாறி இருக்க முடியாது என்று சொல்லியவர்களும் உண்டு. இது ஏதோ ஒரு மனித செயல்தான் என்று சொல்லியவர்களும் உண்டு. எப்படி வேண்டுமானாலும் இருக்கு. இது இறைவனுடைய செயலால்தான் இரத்தமாக மாறும் என்று என் வேதம் சொல்லவில்லை. எனக்கு ஒரு சிக்னல், தண்ணீர் இரத்தமா மாறும், தண்ணீர் இரத்தமா மாறும் ஒரு சிக்னல். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அந்த ஒரு சீனக்காரர் இரத்தமாக மாறி அந்த தண்ணீரை ஒரு பாட்டில் பிடிச்சி வச்சு கேமராவுக்கு காட்டுறார். ஒரு பாட்டில் நிறைய பிளட் இருக்கிற மாதிரியே, மஞ்சளாய் மாறி இருக்கலாம், பிரவுனாக மாறி இருக்கலாம், கருப்பாய் மாறி இருக்கலாம். இரத்தமாய் மாறுகிறது என்றால் அங்கே நீங்கள் ஒரு சிக்னல் எடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 24:25, மார்க் 13, லூக்கா 21. எல்லாவற்றையும் நாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. லூக்காவிலிருந்து மாத்திரம் ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்திற்கு காண்பித்து முடிக்கிறேன். 11ஆம் வசனம் வாசியுங்க. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். இந்த நாட்களிலே குறிப்பாக எபோலா என்ற ஒரு தென்னாப்பிரிக்காவில் வந்திருக்கிற ஒரு கொள்ளை நோயை குறித்து பேசுகிறார்கள். ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நேற்றைய கணக்கின்படி 700க்கும் அதிகமான பேர் மரித்து விட்டார்கள். இன்றைய கணக்கு தெரியவில்லை. பத்திரிகையிலே சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய் இதற்கு முன்பாக வந்ததில்லை என்று சொல்லி. ஒரு சில நாட்களுக்குள்ளாக நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவம் பார்க்க போனவர்களும் கூட மரிக்கிறார்கள். கட்டுப்படுத்தி விடலாம் என்று சொல்லுகிறார். கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அங்கே ஒரு சிக்னலை பார்க்க கொள்ளை நோய்களும் வாசியுங்கள் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். 25, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். ராஜ்யங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். இன்றைக்குள்ள எந்த பிரச்சனைக்கும் நம்மாலே தீர்வு காண முடியாது. பிரச்சனைகளுக்காக நாம் காண்கிற தீர்வுகள் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன.
சோவியத் யூனியன்ல இருந்து யுக்ரைன் பிரிந்தது என்று சொன்னால் பிரச்சனை தீர்ந்து விட்டதா? இஸ்ரவேல் ஒரு தனி நாடாக பிறந்ததினாலே இஸ்ரவேலின் பிரச்சனை தீர்ந்து விட்டதா? பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு கிடைத்ததினாலே பாலஸ்தீனுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா? சதாம் ஹுசேனை கொண்டதினாலே ஈராக்குடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா? பிரியமானவர்களே, ஒருவேளை பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மாறி ஹமாஸுடைய கையிலே ஆட்சி வந்ததினாலே பாலஸ்தீனருடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு இடையில இருக்கிற காஷ்மீர் பிரச்சனை தீர்க்க முடியுமா? வருகிற ஒரு தீர்வு இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தால் பாகிஸ்தானியர்களும், பாகிஸ்தானியருக்கு சாதகமாக இருந்தால் இந்தியரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரே மதத்தைச் சேர்ந்த ஷியா சுன்னி இனத்தவருடைய பிரச்சனை தீருமா? கச்சத்தீவை நாம் மீட்டுக்கொண்டால் இலங்கை சும்மா இருக்குமா? மீட்டுக்கொள்ளாமல் நமக்கு ஒரு விடிவு வருமா? பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், விலையேற்றம் மாறாது. பிரியமானவர், ராஜ்யங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அந்தமான்ல சுனாமி எச்சரிக்கை, தாய்வான்ல சுனாமி எச்சரிக்கை, ஜப்பான்ல சுனாமி எச்சரிக்கை. அப்படி கர்த்தர் கடலை கொஞ்சம் குலுக்கினா போதும் லட்சங்கள் வாரப்படுகின்றன. கொஞ்சம் பூமி அதிர்ந்தது, 56 வீடுகள், ஒரு கிராமமே இல்லாமல் போய்விட்டது. இதெல்லாம் அடையாளங்கள் அல்லவா? 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். முன்பெல்லாம் பூமி அதிர்ச்சி வந்தால்தான் தெரியும், சுனாமி வந்தால்தான் தெரியும். இன்றைக்கு அறிவு வெறுத்து போய்விட்டது. தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. செயற்கை கோள்கள் மூலமாக நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்கள், இனி வரப்போகிற ஆபத்துக்களுக்கு நாம் எதிர்பார்த்து இருப்பதினாலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஏன் பூமி வெப்பமடைகிறதா, நீர்மட்டம் உயருகிறதா? இன்னும் ஓர் ஆண்டுக்குள்ளாக சென்னையிலே மெரினா கடல் 15 கிலோமீட்டர் உள்ளே வந்து விடுமா? பிரசவாக்கம் என்ன ஆகும்? நம்ம வீடுகள் என்ன ஆகும்? இமயமலை உருகுகிறதா, டெல்லி மூழ்க போகிறதா, ரியல் எஸ்டேட் தொழில் கீழே விழுது. ஐயோ, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல நடக்க போகுதா? பிரியமானவர்கள், எதிர்பார்த்திருக்கிறதுனாலே முந்தைய ஆண்டுகளில் இப்படி மனுஷரால் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு வரும் ஆபத்துக்களை எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் பரவி இருக்கின்றன. நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. 27ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் வேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். எப்படி நாம் வானத்தில் அடையாளங்களை பார்க்கிறோமோ, எப்படி பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பரவி இருக்கின்றனவோ, எப்படி வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகின்றனவோ, எப்படி சுனாமி போன்ற பேரிடர்கள் வருகின்றனவோ, எப்படி சந்திரன் இரத்தமாக மாறுகிறதோ, வானத்திலே அக்கினி புகைக்காடை பார்க்கிறோமோ, அப்படியே மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகத்தில் வருகிறதை காண்பார்கள். அதை சொல்லிவிட்டு இயேசு சொல்லுகிறார் 28ஆம் வசனத்திலே, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இப்படிப்பட்ட சிக்னல்ஸ் வர தொடங்கும் போது, உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நாம்
ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்முடைய மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் பிரியமானவர்களே, இந்த அடையாளத்திலே கடைசி அடையாளம், பூமியிலே ஒரு உபத்திரவ காலம் வரும். அதனுடைய தொடக்கத்தையே நாம் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வரும். இந்த 7வது சாம்ராஜ்யத்திலிருந்து 8வதனாகி அந்தி கிறிஸ்து எழும்புவான். அதற்கு முன்பு நாம் தப்பி இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் என்று சொன்னால் அப்படியே கண்ணை மூடாம விழித்திருங்கள் என்றல்ல, மூல பாஷையிலே விழிப்பாயிருங்க, வாட்ச்ஃபுல்லா இருங்க, கவனமா இருங்க. சும்மா கண்ணை மட்டும் ஸ்தோத்திரம் 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 பண்ணிட்டு இருந்தா போதாது. வானத்தில் அடையாளங்களை பார்க்குறீங்க, பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படுகின்றன, ராஜ்யங்களில் ஒரே தத்தளிப்பு இடுக்கணுமா இருக்குது, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி எழும்புது. இவைகளெல்லாம் பார்க்கும்போது விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி, அந்த கடைசி அடையாளம், அதான் கடைசி அடையாளம், அதற்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நாம் எண்ணப்பட வேண்டும். நல்லா விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. விழிப்பா இருந்ததுன்னா கண்ணை திறந்து விழித்து பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு ஆஸ்பத்திரியில் 2 பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, 2 நோயாளி. ஒருவருக்கு சர்க்கரை நோயாளி, பயங்கரமான சாப்பாட்டில் கட்டுப்பாடு, உப்பு கூடாது, இனிப்பு கூடாது, உரைப்பு கூடாது, புளிப்பு கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடணும், அவ்வளோ கட்டுப்பாடு. இன்னொரு அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டவருக்கு ரத்தம் நல்லா ஊறணும்னு சொல்லி நல்ல சாப்பாடாக கொடுக்குறாங்க. சிக்கன், மட்டன், அது மீன் கீனுன்னு சொல்லி. இந்த சர்க்கரை நோயாளிக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஒரு வேதனை, நமக்கு இப்படி கிடைக்கல, நமக்கு யாரும் தரமாட்டிருக்காங்களே. ஒரு நாள் அந்த அறுவை சிகிச்சைக்காக குறிக்கப்பட்டிருந்தவருக்கு நல்ல 2 பெரிய சிக்கன் ஃப்ரை, நல்ல பெரிய துண்டு, 2 சிக்கன் ஃப்ரை கொண்டு வச்சாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஒரே குஷி. நல்லா கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே நீ தந்த இந்த நல்ல ஆகாரத்துக்காக, சிக்கனுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்லா ஜெபிக்கிற. பெரிய சிக்கன் ஆச்சு, இப்போ ரொம்ப ஜெபிக்கணும். இந்த சர்க்கரை நோயாளி பார்த்தார், அவரால் சோதனையை தாங்க முடியல, ஒரு சிக்கனை எடுத்து தன்னுடைய லாக்கரில் வச்சு பூட்டிட்டார். இவர் ஜெபிச்சுட்டு திறந்து பார்க்குறாரு, ஒரு சிக்கனை காணும். உடனே பக்கத்தில் இருந்த ஆளை பார்த்துக்காரு, ஏங்க ஒரு சிக்கனை காணும் என ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு அவர் சொன்னாதான். ஏசு சொன்னார்ல, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ண, நீ ஏன் கண்ணை மூடிட்டு ஜெபிச்ச? நீ விழித்திருந்து ஜெபிச்சிருக்கணும் பாருங்க. பிரியமானவர்கள், இல்லைன்னா சிக்கன் காணாம போயிடும். இந்த கடைசி நாட்களில் நம்ம விழிப்பா இல்லைன்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் காணாம போயிடும். ஜாக்கிரதை. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி ரொம்ப விழிப்பா இருந்துச்சு. பிரியமானவர், எல்லா தகுதிகளையும் குறித்து இப்போது விவரமாய் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவோ செய்திகளை கேட்டிருப்போம். நான் கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பிரயோஜனம் இல்லை, வெறுமனே அல்லேலூயா பாடிக்கொண்டு இருப்பதினாலே பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமே, ஆனால் மறுரூபமாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் காலத்தில் நடந்தது போல, நோவாவுக்குள்ளே, லோத்துக்குள்ளே இருந்த ஒரு ஆவியின் கிரியை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற அநீதி நிமித்தம் நாம் பாதிக்கப்பட்டு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்ல,
பிரியமானவர், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்ம வீட்டுக்கு வியாபாரத்துக்காக வந்து போகிறவர்களுக்கு, வேலை செய்கிறவர்களுக்கு, நம்மோடு பணி செய்கிறவர்களுக்கு, அறிமுகமானவர்களுக்கு, ஆகாதவர்களுக்கு தேவ நீதியை சொல்ல வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு அதை சொல்ல வெட்கப்படுவோமே, மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களோடு கூட வரும்போது நம்மை குறித்து வெட்கப்படும். ஞானம் தெருக்களின் முனைகளிலே நின்று மேடை போட்டு கூப்பிடுகிறதா, மதியனே இங்கே வா, ஆயத்தம் பண்ணி இருக்கிற போஜனத்தை வந்து சாப்பிடு. அதான் ஞானம். தெருல நின்று கூப்பிடணும், மதியனே, யோ இன்னசென்டா இருக்கியே, நடக்க போறது என்ன என்று தெரியாம இருக்கியே, வா சத்தியத்தை அறிந்து கொள் என்று கூப்பிடணும். வானத்திலும் பூமியிலும் சில அடையாளங்களை பாரு. மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக, இயேசு வருவதற்கு முன்பாக, இன்னும் சொல்ல போனால் உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கிறது. நோவாவின் நாட்களில் இருந்தது போல், லோத்துவின் நாட்களில் இருந்தது போல் இந்த ஒரு ரகசியத்தை முன்பு நானும் அறிந்ததில்லை. ஒவ்வொரு காலத்திலையும் கர்த்தர் கூடுதலாக வெளிப்படுத்து. ஏதோ கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாம கல்யாண காட்சி என்று அலைந்து கொண்டிருந்தார்கள் என்று சாதாரணமாக எடுத்து, லோத்துவினுடைய நாட்களில் என்று சொன்னால் ஓரின சேர்க்கை போன்ற பாவங்கள் பெருகிவிட்டன இன்றைக்கு என்று நினைத்து, ஆனால் அதிலே ஒரு ஆழம் இருக்கிறது. நோவாவின் நாட்களிலே அன்றைக்கு இருந்த சூழ்நிலை ஏதோ கல்யாண காட்சி, பெண் கொடுப்பது பெண் எடுப்பதல்ல, அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஓரின சேர்க்கை பாவம் என்பது இன்றைக்கு புதிதாக உலகத்திலே தோன்றின ஒன்றல்ல. லோத்தினுடைய நாட்களிலேயே இருந்திருக்கு, மோசேயினுடைய நாட்களிலே இருந்திருக்கு, பவுலுடைய நாட்களிலே இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்கு. ரட்சிக்கப்படும் முன்பாக நம்மிலும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அப்படிப்பட்ட பாவங்களுக்கு உடன்பட்டிருக்கலாம். இது ஒரு புதுமை அல்ல. அப்படியானால் அன்றைக்கு இருந்த புதுமை என்ன? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இல்லாதபடி இன்றைக்கு நோவாவின் நாட்களில் இருந்தது போல எப்படி இருக்கிறோம்? இந்த பிரசங்கம் 2000 ஆண்டுகளாக பேசுகிறோம். ஆனால் 50 ஆண்டுகளுக்கும் இன்றைக்கும் இந்த வசனத்தில் உள்ள வேறுபாடு என்ன? சமீபத்திலே வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் பத்திரிகைக்காக ஆங்கிலத்திலே கட்டுரை எழுதும்போது இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்து. பிரியமானவர்களே, கர்த்தர் சித்தமானார் தொடர்ந்து வருகிற நாட்களிலே நோவாவின் நாட்களில் இருந்தது போல, லோத்துவின் நாட்களில் இருந்தது போல என்ற செய்தியை உங்களுக்கு நான் விளக்கி காண்பேன். பிரியமானவர்கள், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக 2000 ஆண்டுகளாக இப்படி சொல்லுகிறீர்களே, 2000 ஆண்டை விட இன்றைக்கு சமீபமாக இருக்கு. ஐயா உங்களுக்கு வேற வேலை இல்லையே, குச்சி உடைஞ்சா, இலை விழுந்தா, கடல் கொந்தளிச்சா உடனே ஏசு வர்றார், ஏசு வர்றார், இப்படி பரியாசம் பண்ணுகளை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் இதுவும் ஒரு அடையாளம். ஏசு வர்றார் வர்றான்னு சொன்னீங்களே, ஏசு எங்கே வருகிறார் என்று பரியாசம் பண்ணுகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே, கர்த்தர் எனக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுப்பார். எனக்கு கர்த்தர் தந்த வியாக்கியானத்தை, வெளிச்சத்தை தொடர்ந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். நீங்களும் தொடர்ந்து இவைகளை மற்ற இடத்திலே பகிர்ந்து கொள்வேன். இன்றைக்கு நாம் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருக்கிறது. இனி காலம் சார்
புசிப்போம், குடிப்போம். ஏதோ என்ன நேற்று இருந்தது போல நாளைக்கு இருக்கும் என்று நினையாது. எழும்புங்கள், கர்த்தருடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள்ளுங்கள், சத்தியத்துக்கு சாட்சியாயிரு. உங்கள் மூலமாக சத்தியம் பிரசங்கிக்கப்படட்டும். இருக்கிற இடத்துல எழும்பினேன். ஆண்டவர் என்னை எங்களை எப்படியாவது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் என்று நான் ஜெபம் பண்ணுவோம்.